கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். யார் செஞ்சது அயோக்கியத்தனம், யார் செஞ்சது பித்தலாட்டம் அப்படின்னுட்டு. இப்ப இந்த படத்துல இருக்கிறவர் தான் கருணாநிதி அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதே மாதிரி இப்ப இந்த படத்துல வரக்கூடியவர் தான் பெரியார்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதுக்கும் நாம பேச போற சப்ஜெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம் தானே பார்க்க வரீங்க? கரெக்ட். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு திருவள்ளுவருடைய உருவம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். இந்த 2000 வருஷம் 2500 வருஷம் கூட தாண்டி கூட திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொக்கிஷமா கிடைச்சிருக்கு. இதை பாதுகாக்கணும்னு நினைச்சவங்க கூட இந்த உருவத்துல எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிக்கல. ஆனா இன்னைக்கு வந்து உருவ பிரச்சனை வருது அப்படின்னா என்னென்ன காரணங்கள் இருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன். இதுதான் பாரதியார் அப்படின்னு தான் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப இது பாரதினா இந்த படத்துல இருக்கிறவர் யாரு? அப்ப இந்த பாரதியார் யாருங்கிறதையே நமக்கு மறைச்சவங்க தான் இந்த திராவிட திருடர்கள், அயோக்கியர்கள்